வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான காலாண்டு தேர்வு கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இப்போ வந்து 2025 காலாண்டு தேர்வுக்கான ஒரு மாடல் கொஸ்டின்ஸ். இதே கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு அப்படியே வரலாம். ஸோ இதை வந்து இதில் இருக்க எதையும் ஒமிட் பண்ணாமல் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 15 மார்க்குக்கு 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு புக் பேக் பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் நமக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக் பின்னாடி இருக்க 1 வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கணத்தில் இருக்கிறது, உரைநடையில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. துணைப்பாடத்தில் இருக்காது. கவிதை பகுதி, உரைநடை, இலக்கணம் இந்த 3லையும் சேர்த்து நமக்கு வந்து 1 வேர்ட்ஸ் வந்து மொத்தம் 15 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 15 1 வேர்ட் படித்தாலே போதும், நம்ம வந்து 15 மார்க் எடுத்துடலாம். நம்ம ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வந்து 1 வேர்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் வச்சு படிக்காதீங்க, கொஸ்டினை படித்து ஆன்சரை படிங்க. ஆவணா ஆன்சரு அப்படின்னு சொல்லி படிக்காதீங்க. நமக்கு மாற்றி கேட்டாலும் கேட்கலாம். மொதல் 15 1 வேர்ட் கேட்டிருக்காங்களா, அதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டு அடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. பொறுத்துக வந்து 4 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 15 4 ஈஸி, 19 மார்க் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து எவையேனும் 6 வினாக்களுக்கு விடை எழுதுக. 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் 12 நம்ம ஈஸி தான். 2 மார்க்லாம் 1 லைன் 2 லைன் தான் இருக்கும், நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். அதில் நமக்கு ஒரு 19 மார்க் கிடச்சிச்சு. இதில் நமக்கு ஒரு 12 மார்க்கு 29 31 மார்க் இதிலே நமக்கு கிடச்சிச்சு. நமக்கு வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி திரும்ப வந்து நமக்கு அடுத்து இலக்கண பகுதியில் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நமக்கு பின்னாடி நம்ம இந்த கலைச்சொல்லறிக அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான். இது வந்து இலக்கண பகுதியில் இருக்குது. இதில் ஒரு 12 மார்க் கிடச்சிரும். நம்ம ஈஸியாக 43 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை எழுதுக. இது வந்து திருக்குறளை சீர்பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அது 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் கொஸ்டினும் அதே மாதிரி 3 கொடுத்து நமக்கு வந்து 2 கேட்டிருக்காங்க. அதில் ஒரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரே பகுதி கொடுத்து அந்த கொஸ்டினை அந்த ஒரே பகுதியை வாசித்து கீழே இருக்க கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த கொஸ்டின் எல்லாருமே எழுதலாம். இதுலேயே நமக்கு 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக்க. அதுக்கடுத்து வந்து இலக்கணத்தில் இருக்கிற 3 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். வினைச்சத்தின் வகைகள் ஈஸி. அடுத்து வந்து வினைமுற்று வேறுபாடு கேட்டிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் வரும். ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாடல் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 6 மார்க் கொஸ்டின்ஸ். 6 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் கேட்டிருக்க எத்தனை 6 மார்க் இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் வந்து நமக்கு 6 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 6 மார்க் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக இதில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். வேறு எந்த கொஸ்டின்ஸுமே வராது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கதை, வெட்டுக்கிளி சருகுமான் கதை கேட்டிருக்காங்க. திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி கதை பகுதியில் 2 கதை கேட்டிருக்காங்க. கட்டுரை பார்த்திங்கன்னா நான் விரும்பும் கவிஞரும் நோயற்றவளை குறைவட செல்வத்தில் கட்டுரை கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க.